நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று வாக்களித்த நல்ல கர்த்தாவே, மனோகரமான நல்ல காலை வேளையில உயிர்த்தெழுதலின் நாளிலே பாடி ஆராதிக்க தந்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பாடப்படுகிற பாடல்கள், ஆராதனைகள், தேவ வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் தந்தவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ற பாடலை பாடி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மாவை முழுமையாக ஒப்புக் கொடுத்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எனக்காய் ஜீவன் தந்தவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே,
போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. நாம் எல்லாரும் அப்படியே கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் நேற்றும் என்றும் 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 மாறாதவர், மறவாதவர். இந்த நாளிலே அன்றைக்கு சாத்ராக்கு மேஷாக்கு அபேத்நேகோ என்கிற தேவ பிள்ளைகள், எங்களுடைய தேவன் எங்களை விடுவித்தாலும் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் அந்நிய தெய்வத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை எடுப்பதில்லை என்று கர்த்தர் சமூகத்தில் சொன்னார்களே, அன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு உயர்ந்தவராக 3 பேர் அக்கினி ஜுவாலைகளை எடுத்து எரிந்த பொழுது 4வது ஒருவராய் உலாவின கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இந்த ஆராதனையில் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன் இந்த காலையில் நம்மோடு கூட வந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், அவர் சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு நம்மை தேடி வந்த தெய்வம், நமக்கு ரட்சிப்பை இலவசமாக்கி தந்த தெய்வம், அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு தண்ணீருக்கு கீழ் தேவன் அல்லாமல் ஒருவரை ஆராதிக்க கூடாது என்று பிரமாணத்தை தந்து அவர் நமக்கு சத்திய தெய்வமாய் இருக்கிற இந்த பரலோகத்தின் தேவனை ஆராதிப்பதற்கு தந்த கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள இந்த மாதத்திலே நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஒரு புதிய வாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, எங்களுடைய குறைகளை மன்னிக்கிறவராய், எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராய், எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை தருகிறவராய், இந்த வாதத்திலே எங்கள் அப்ப தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறவராய், எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறவராய், ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராய், இந்த காலையில் வியாதி இல்லாத ஒரு சமாதானமான வாழ்க்கையை தருகிறவராய் உம்முடைய பாதத்தில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே கர்த்தர் எங்களை எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து யாபேசுடைய எல்லைகளை விரிவாக்குவது போல எங்கள் எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதியும். துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் ஓர் உயிர்த்தெழுதலின் நாளிலே சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். முகவரியாக இந்த லாக்டவுன் காலத்துல இந்த யூடியூப் சேனல் மூலமாக அநேகர் இந்த தேவ வார்த்தையை கேட்கவும், அநேகர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தரவும், பிரத்யேகமாக இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தின உங்கள் எல்லாருக்கும் தேவ வார்த்தைக்கு முன்பதாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல நான் கடனாளியாய் இருந்திருக்கிறேன். ஆனபடினால் நீங்கள் இந்த காலங்களிலே எங்களோடு தேவ வார்த்தையை கேட்கவும், சத்திய வசனத்திலே வளரவும் நீங்கள் காட்டின எல்லா அன்பிற்கும் கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ வார்த்தைக்காக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக நம்மோடு கூட பேச போகிறார். ஜெபசிந்தியோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து
நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை கவனிப்பதற்கு பரிசுத்த தேவன் தந்த பெரிய கிருபைக்காய் நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு விளம்பித்தார். இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பேச போகிற வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனப்பட கிருபைத்தார். நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஜனங்கள் அவளோடு நம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறார்கள். ஜனங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற, ஜனங்கள் இருதயத்தை புடமிடுகிற தேவ வார்த்தையாக இந்த வார்த்தையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலே பவுலினுடைய தரிசனத்தினால் நடந்த 3 குடும்பங்களின் மாற்றத்தை குறித்து இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். 1913ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று டாக்டர் வேதாந்த ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனால் பைபிள் ஃபெய்த் மிஷன் என்ற ஒரு பெரிய ஸ்தாபனம் உருவெடுத்தது. அப்படியாக இந்த ஊழியம் வளர்ந்து அநேக பள்ளிகளை ஸ்தாபிப்பதற்கும் ஆலயங்களை ஸ்தாபிப்பதற்கும் ஊழியம் பல்கி பெருகி வளர்ந்த காலங்கள். ஆனால் சரியான தலைமைத்துவம் இல்லாததினாலே இந்த ஊழியங்கள் 5 திருச்சபைகளாக குறைந்தது. அப்படி இருக்கிற ஸ்தானத்திலே தற்போது இருக்கிற ஆர்ச் பிஷப் மோஸ்ட் ரெவரண்ட் மோசஸ் சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் இந்த ஊழியத்தினுடைய தலைமை ஸ்தானத்திற்கு வந்தார்கள். ஸ்கூல், ஆலயங்கள் பல விதமான வளர்ச்சியில் நின்ற இந்த ஊழியங்கள் 5 தேவாலயங்களாய் ஒதுங்கி நிற்கிற நேரத்தில் இந்த ஸ்தானத்தில் வந்து அவருடைய பெரிய தரிசனத்தினாலே கர்த்தர் இந்த அருமையான பைபிள் ஃபெய்த் மிஷன் ஊழியங்கள் பல்கி பெருக தொடங்கினது. தற்போது 200க்கு மேற்பட்ட திருச்சபைகள் 8 மாநிலங்களிலே இந்த ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் வளர்த்தி வருகிறார். பிரத்யேகமாக கடந்த 24 ஆண்டுகள் இந்த ஊழியத்தோடு அவருடைய தரிசனத்தோடு இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு தமிழ்நாட்டிலே ஆர்ச் பிஷப் என்னை அனுப்பினார்கள். இன்றைக்கு வரையும் கர்த்தர் இந்த ஊழியத்தை, அவருடைய தரிசனத்தை ஒடுக்கப்பட்ட, ஆதரவற்ற, கைவிடப்பட்ட இந்த ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை உரைப்பதற்கு அவருடைய தரிசனம் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் வாசித்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை நடந்த ஒரு தரிசனத்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யார் என்று பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு படிப்பிக்கிறது. இவருடைய முதல் பெயர் சவுல் ஆகும். இவர் யார் என்றால், இவர் கமாலியனுடைய பாதத்தில் இருந்து நியாய பிரமாணத்தை, சிற்பி என்று அறியப்படுகிறவரிடத்தில் நியாய பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவர்.
சன்னத்தியரைய சங்கத்தின் ஒரு பெரிய உறுப்பினர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய உடல் அளவினுடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது 3.5 அடி உயரமுள்ள ஒரு மனிதன். மறுபடியும் பார்க்கும் பொழுது அதாவது மருந்துக்கு கூட தலையில ஒரு முடி இல்லாத ஒரு மனுஷன், கைகளும் கால்களும் கோணலாக பிறந்த ஒரு மனுஷன். ஆனால் இவர் தேவனாகி கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை ஊழியத்திற்கு எதிராக செயல்பட்டவர். ஆனால் தமஸ்குரு என்ற பட்டணத்திலே தேவனாகி கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, கர்த்தராக, மீட்பராக ஏற்றுக்கொண்டவர். அப்படியாக இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரை உள்ள தேவ வசனத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மனிதன் முதலாவது மிஷனரி பிரயாணத்திலே தேவனுக்காக செய்த ஓடின உழைத்த இடங்களை அந்த இடத்திலே வர்ணிக்கிறது. 15 அதிகாரத்திலிருந்து மேல் நாம் பார்க்கும் பொழுது 2வது மிஷனரி பிரயாணத்திலே தேவனுக்காக வல்லமையாக செயல்பட்டதை நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து மிஷனரி 3வது பிரயாணத்திலே அவர் சஞ்சரித்த அநேக இடங்களை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் ஒரு தரிசனம் உள்ள ஒரு தேவ மனுஷன் என்றதை இந்த நாளிலே நாம் இந்த காலையில் வாசித்து கேட்டோமே. அந்த வசனத்தை 8ஆம் வசனத்தை மறுபடி வாசிக்க கேட்போமே. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். பாருங்கள், எங்கு ஒரு மனிதனுடைய கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறதோ அந்த தரிசனத்தின் மேல் கரிசனை உள்ள ஒரு தெய்வம் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இங்கே இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசிக்கும் பொழுது இந்த அருமையான இந்த பவுலும் இந்த சீலாவும் தேவனுடைய தரிசனத்தை பெற்று வேறு பக்கமாய் போன அவர்களை தேவனாகி கர்த்தர் 9வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவ சத்தத்தை கேட்டு தேவனோடு நடக்கிற ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளுக்கும் அவர் தரிசனத்தை கொடுக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிற தரிசனம் ஒருபோதும் தவறுவது இல்லை, அது மாறுவதில்லை, அது உண்மையான தரிசனம் என்பதை இந்த நாளிலே நாம் மறந்து போய்விடக் கூடாது. அப்பொழுது அந்த தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. இவர்கள் போக வேண்டிய பிரயாணம் வேறு பக்கமாக கர்த்தருக்காக சேவை செய்வதற்கு அவர்கள் பிரயாசப்பட்ட பொழுது தரிசனத்திலே மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த தரிசனத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட உதவி ஊழியனாய் வந்த அருமையான தேவ மனுஷனும் தேவ பாதத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அந்த 10ஆம் அதிகாரத்து 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அந்த தரிசனத்தை அவர்கள் கண்ட பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். இந்த காலை வேளையிலே எங்கு ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை தன்னுடைய ஊழியத்தை கட்டுவதற்கு அழைக்கிறாரோ அந்த இடத்திலே வாசல்களை உருவாக்கி கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, அந்த ஊழியத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த தேவ பிள்ளைகள் புறப்படுகிற ஒரு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம்
இந்த காலை வேளையிலே அந்த தரிசனத்திற்குள்ளே உள்ளே இருந்தது என்று இந்த 9-10 வசனம் நம்மை படிப்பிக்கிறது. அப்படியாக 9-11 வசனத்தை வாசிக்கலாமே. த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமுத்ராக்கா தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கு நேராக ஓடினார்கள். பாருங்கள், தரிசனம் கிடைத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கர்த்தராயிருக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைத்த அந்த தரிசனத்தை கிடைத்தவர்களாக இருக்கிற இவர்கள் தேவனுடைய சமூகத்திற்காக மக்கதோனியாவுக்காரனுடைய ஒரு மனிதனுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை பெற்றவர்களாக தேவ பாதத்தில் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கினார்கள். ஒரு தரிசனம் கிடைக்கும் பொழுது அவர்களுடைய பிரயாணங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம், அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு கைகூடி வர செய்கிற ஒரு தெய்வம் என்பதை இந்த காலை வேளையிலே இந்த திருவசனம் நம்மை படிப்பிக்கிறது. அப்படியாக மக்கதோனியா என்ற தேசத்திற்கு இந்த ரோமை தலைமை மையமாக இருக்கிற இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு அவர்கள் சில நாட்கள் வந்து தங்கினார்கள். இவர்களுடைய தரிசனத்திலே 3 காரியங்களை கர்த்தராயிருக்கிற தேவன் இந்த அருமையான ஊழியத்திலே செய்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே. 13 வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பாருங்கள், ஒரு அப்போஸ்தலனாகி இருக்கிற பவுலினுடைய ஒரு தரிசனத்தை தேவன் எவ்வளவாக அன்பு கூறுகிறார், எவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறார், எவ்வளவாய் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிலிப்பு என்கிற அந்த பட்டணத்திலே சில நாட்கள் தங்கி சில நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி ஓய்வு நாள் ஆன பொழுது இந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக வந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க ஒரு கூட்ட ஜனங்களோடு கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்க தொடங்கினார்கள். அங்கே அவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க தொடங்கின பொழுது தேவனாகிய கர்த்தர் அங்கு அந்த தரிசனத்தை நிறைவேறி அவற்றை சில நன்மைகளினாலே தந்து அவர்களை கனம் பண்ணி அவர்களுடைய ஊழியத்தினுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 14 வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தியத்தீராள் என்ற ஊராள், அவளை குறித்து அவளுடைய வேலை என்ன, அவளுடைய குடும்ப பின்னணி என்ன, இவற்றை எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் தியத்தீராள் ஊராள், அவள் இரத்தாம்பரத்தை விற்கிற ஒரு தேவ பிள்ளை. ஆனால் தேவ பிள்ளையே பதவி இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த தியத்தீராள் ஊராளாகிய லீதியாள் தன்னுடைய வேலையிலே உக்கிரானக்காரியாக இருந்தாள், தன்னுடைய வேலையை நன்றாக செய்தாள். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. இவள் வேலை செய்கிறவள்.
அன்றையுள்ள காலத்தை எடுத்தாலும் இன்றைக்குள்ள காலத்தை எடுத்தாலும் இரத்தாம்பரம் விலையேற பெற்றது, அது விலை கூடினது. ஆனால் இங்கே அருமையான இந்த லீதியாளை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவள் இரத்தாம்பரம் மிக்கிறவள், அவள் தேவ சமூகத்திலே தேவனை வணங்குகிறவள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தேவ சமூகத்திலே இரத்தாம்பரம் விட்டாலும் அவள் தேவனுக்கு பயப்படுகிறவளாக இருந்ததை பார்க்கிறோம். அங்கே அந்த வசனத்தை மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவளுடைய எதற்காய் திறக்கப்பட்டது? தரிசனம் பெற்று ஒரு மனுஷன் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்திற்கு வந்தால், ஊழியம் செய்தால் சிலருடைய இருதயம் திறக்கப்படும், சிலருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார், சிலருடைய சமாதான கேடை சமாதானத்தின் பாதையில் நடத்துவார். இந்த காலை வேளையிலே இந்த திருவசனம் நம்மை படிப்பிக்கிறது. அந்த பவுலினுடைய தேவ செய்தி, பவுலினுடைய தேவ வார்த்தை, இரத்தாம்பரம் விற்கிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவள், எல்லா காரியமும் அவளுக்குள்ள இருந்தாலும் பவுலினுடைய தேவ வார்த்தை அவளுடைய இருதயத்தை திறந்தது. இன்றைக்கு காலையிலே இந்த சத்திய வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போகிற திருச்சபையிலே தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் கொடுக்கிற தேவ வார்த்தைகளை இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள், எத்தனை பேருடைய இருதயம் லீதியாளை போல திறந்தது என்று நம்மை சோதிக்க வேண்டும். பல நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பாவத்தை சுட்டி காண்பித்த பொழுது, குறைகளை சுட்டி காண்பித்த பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே அதை அர்ப்பணிக்காதபடிக்கு, அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதை விட்டுவிடாதபடிக்கு பல நேரத்தில் ஊழியக்காரனை குறை கூறி வருகிற, ஊழியக்காரனை குத்து பிரசங்கம் நடத்துகிறவர் என்று சொல்லி குறை கூறுகிற தேவ சபையே, இன்றைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் பவுலை வைத்து படிப்பிக்கிறார். பவுலுடைய ஒரே ஒரு செய்தி, அந்த லீதியாளுடைய இருதயம் திறந்தது. இன்றைக்கு காலை வேளையிலே அப்படி லீதியாளை போல யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருதயம் திறப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிற தடை கற்களை, சத்ருவின் சேனைகளை, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளிலிருந்து, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய பிடியிலே சிக்குண்டு கிடக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். ஒரு மக்கதோனியாக்காரன் வந்து நின்று சொல்லுகிறார், இந்த மக்கதோனியாவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் மீசியா பக்கமாய் போக புறப்பட்ட பொழுது, அங்கே ஒரு தரிசனத்திலே ஒரு மனிதன் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், எங்களுடைய தேசத்திலே லீதியாவுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், லீதியாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், லீதியாவுடைய குடும்பம் சத்திய தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற தேவனுடைய தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. விசுவாசியே, இன்றைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நானும் நீங்களும் இந்த பவுலை போல தரிசனம் பெற்றவர்களாய் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோமா, தரிசனம் உள்ளவர்களாக ஊழியம் செய்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை தேவ பயம் உண்டு, வசதி உண்டு, வேத வசனத்தை கேட்பதற்கு மனசுண்டு, ஆனால் இவ்வளவு நாளும் அவள் இருதயம் திறக்காத பட்சத்திலே ஆண்டவருடைய சத்திய சுவிசேஷத்தால்,
தமஸ்குரு பட்டணத்திலே கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் நீ தேவ சமூகத்திற்கு முன்பதாக இந்த பவுலை தேவன் தம்முடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவருடைய மகிமையான அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்து இந்த ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணின பொழுது அவனுக்குள் மறைந்து கிடந்த தேவ வார்த்தைகள் அபிஷேகம் தேவன் அந்த ஊழியத்திலே அவரை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த தொடங்கினார். அப்படி ஊழியத்திலே பயன்படுத்தின இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த பிரசங்கத்திலே இந்த பிலிப்பு பட்டணத்தில் வந்து பிரசங்கித்த பிரசங்கத்திலே லீதியாவுடைய இருதயம் மாத்திரம் திறக்கவல்ல, அவள் தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இது சம்பூர்ணமான ஒரு ஸ்காலிஸ்டிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்த பொழுது அந்த பவுலுடைய கரத்திலிருந்து தேவ சமூகத்திலே இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதியிலே எப்படி ஸ்நாபக யோவானிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றாரோ அப்படி ஞானஸ்தானத்திற்கு அவள் மாத்திரமல்ல அவளுடைய குடும்பம் முழுவதுமாக ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்தது. இன்னைக்கு பாரம்பரியமான ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தினுடைய மாடல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று நம்மை நாமே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு எடுத்த ஞானஸ்தானத்தை இன்றைக்கு விசுவாச குடும்பமே நானும் நீங்களும் எடுக்க தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு வரை பாரம்பரியமாக நாம் எடுத்த ஞானஸ்தானமாக இருந்தால் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே இயேசு நமக்கு மாதிரியாக மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை இங்கே லீதியாளுடைய வாழ்க்கையிலே குடும்பமாக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு தரிசனம் உண்டானால் முதலாவது இந்த அருமையான குடும்பம், அருமையான இந்த குடும்பம் இருதயம் திறக்கப்பட்டது. ஆதலால் இன்றைக்கு காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், இந்த ஒரு தரிசனம் பெற்ற இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய மாறுதலை உருவாக்கி அவனுக்கு தரிசனத்தை தந்து ஆண்டவர் மக்கதுனியா தேசத்தானுடைய உதவிக்காக அவன் நாடின பொழுது பிலிப்பு பட்டணத்திலே லீதியால் என்னுடைய இருதயத்தை திறந்தவர் மாத்திரமல்ல அந்த குடும்பத்திற்கு ஞானஸ்தானத்தினுடைய ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்படியாக அவர்கள் லீதியாலும் குடும்பமும் எங்களை உண்மையுள்ளவன் என்று அறிந்து எங்க வீட்டுக்கு சில நாள் தங்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினார்கள். ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்வது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை சபையே நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் இன்றைக்கு காலையிலே கர்த்தர் வர வேண்டிய ஸ்தானத்தில் அவருக்கு நேரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஊழியக்காரனை நம்முடைய வீடுகளுக்கு அனுப்பும் பொழுது ஏதோ தேவ சமூகத்தில் நிர்வசாரமாக ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நிற்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, நான் என்னுடைய ஊழியக்காரனை நான் அபிஷேகம் பண்ணி என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று பரிசுத்த தேவன் தம்முடைய வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணி இந்த பவுலை போல தேவன் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆனபடியினால் உங்களுடைய விரல்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கண்கள் ஊழியக்காரனுக்கு எதிராக மாறக்கூடாது. அது தேவ சமூகத்திலே சாபத்தை கொண்டு வரும் என்பதை இந்த காலையிலே நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அப்படி லீதியாளுடைய அந்த அன்பு வார்த்தைக்கு இணங்க இந்த பவுலும் அன்பு சீலாவும் தேவ சமூகத்திலே இப்பொழுது ஆற்றருகில் நின்று கொண்டு இப்பொழுது அவர்கள் புறப்படுகிறது லீதியாளுடைய வீட்டிலே. இரத்தாம்பரம் இருக்கிறவள், பயப்படுகிறவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் தன் இருதயத்தை திறந்தவள், ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டுக்கு புறப்படுகிற ஒரு அபிஷேக பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் என்பதை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானங்களுக்கு
மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஒன்று, தேவனுடைய தரிசனம் ஒரு குடும்பம் முழுவதுமாக கர்த்தருக்குள் உருவாக்குவதற்கு கர்த்தர் தரிசனத்தினுடைய மகிமையை இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். 2, இந்த தரிசனத்தினுடைய மகா மேன்மை என்னவென்றால், ஒரு எஜமானனுக்கு குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களுக்கு எதிர்பட்டாள். தான் குறி சொல்லும் பொழுது அவள் குறி சொல்லுகிற அந்த குறி சொல்லுவதனுடைய பிரதிபலன் என்கிற பணம் அவளுக்கு கிடைக்காது, தன் எஜமானனுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கு பாருங்கள், வேலைக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு வேலை எடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய அமௌண்ட்டுக்குள்ள எடுப்பார்கள். வேலை செய்வதற்கு சிலரை அதற்கென்று அதிகமாக உழைக்க வைத்து ஒரு சின்ன கூலி கொடுப்பார்கள். ஆனால் லாபத்தை அந்த கான்ட்ராக்டர் கொண்டு போய் விடுவார். இதை போல ஒரு குறி சொல்ல ஆவி உடைய ஒரு பெண்ணை ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக இந்த லீதியாளுடைய வீட்டுக்கு போகிற வழிகளிலே இந்த பவுலும் சீலாவும் அதை பார்த்த பொழுது அங்கே அவர்களிடத்திலே அந்த குறி சொல்லுகிற ஆவி உள்ளவள் எதிர்பட்டாள். கீழே 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவள் பவுல் எங்களை பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று சத்தமிட்டாள். குறி சொல்லுகிறவர்கள், குறி சொல்லக்கூடிய ஆவியை உடையவள். இங்கே பவுலும் சீலாவும் தேவனுடைய சமூகத்திலே லீதியாளுடைய வீட்டுக்கு போகிற வழியிலே அவர்களுக்கு எதிர்கொண்ட ஒரு பெண்மணி சொன்னதாகும், பவுல் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். சாத்தானுக்கும் தெரியும் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் யார் என்பது, ஏதோ பிழைப்புக்காய் வந்த ஊழியக்காரன் யார் என்பது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அருமையான இந்த பவுலை பார்த்து இந்த குறி சொல்லக்கூடிய ஆவி உடையவள் சொல்லுகிறாள், இவள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வந்த தேவனுடைய இரட்சிப்பின் வழிகளிலே நடத்தக்கூடிய தேவ ஊழியக்காரன் என்று அந்த குறி சொல்லுகிற ஆவி உள்ளவள் சொல்லுகிறாள். இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்ட ஊழியக்காரராயிருக்கிற நம்மை இந்த உலகம் எப்படி பெயரிட்டிருக்கிறது? இந்த காலையில் நம்மை சற்போது சோதனை செய்வோம். நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். கீழே 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடன் சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போனது. ஒரு தரிசனம் பெற்ற ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்திற்கு கர்த்தர் அழைத்தார் என்றால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து கொண்டு போவது இல்லை என்பதை இந்த 2வது மிஷனரி ஊழியத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் பவுல் சஞ்சரித்த இடங்களை பட்டியலிட்டு காட்டிக் கொள்ளும் பொழுது அங்கே 2வது ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிற, பல நாள் இந்த ஊழியக்காரனை இந்த குறி சொல்ல ஆவி உடையவள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓயாமல் தொந்தரவு செய்ததினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினால் இவளுக்குள்ள இருக்கிற ஆவி இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அப்படியே அது நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அனுப்பும் பொழுது அவர் வெறுமையாய் விடுவதில்லை. ஊழியக்காரனிடத்திலே தரிசனத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் வருவதில்லை. இந்த காலையிலே என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். எங்க ஊர்ல இருந்து ஏகதேசம் ஒரு 4-5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி
ஒரு மாஞ்சோலை என்ற ஒரு எஸ்டேட் இருக்கிறது. அங்கே ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபை விசுவாசியுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் விசுவாசத்தோடு ஒரு தேவ சமூகத்தில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை நான் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு இங்கிருந்து ஏகദേശம் 4.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணுகிற அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்து அனுப்பினேன். அவர்கள் தங்களுடைய வீட்டில அந்த எண்ணெயை வைத்து பலவீனம் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, சமாதான கேடு வரும் பொழுது விசுவாசத்தோடு எடுத்து அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி போடுவது வழக்கம். அவருடைய உறவிலே ஒருவர் ஒரு நாள் திடீரென்று அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். அந்த வீட்டுக்குள்ள வந்த பொழுது அந்த வீட்டில் அவரால் இருக்க முடியல. அப்பொழுது அந்த தாயாரை பார்த்து சொன்னார், எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, என்னன்னு தெரியலன்னு சொன்ன உடனே அவங்க கையில் இருந்த அந்த எண்ணெயை இந்த சகோதரனுடைய தலையில கொஞ்சம் போட்டாங்க. அப்பொழுது அவர் ஆடத் தொடங்கினார். அவருக்கு அந்த இடத்துல இருப்பு வரல. 2 நாள் கழிந்து அவரை செங்கோட்டைக்கு நான் இருக்கிற ஊழிய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்குள் இருந்த அசுத்தாவி அன்றைக்கு ஓடினது. இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் தம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிற ஒரு தெய்வம். ஆதலால் தரிசனத்தை கொடுத்த தேவன் தரிசனத்தை நிறைவேற்றாமல் வருவதில்லை. இன்னைக்கு காலையில நன்மை செய்தால் நிச்சயமாகவே எதிர்ப்புண்டாகும், பிரச்சனை உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும். ஆதலால் கர்த்தர் சொன்னார், பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு தம்முடைய ஊழியக்காரர்களை சொன்னார், ஓநாய்களுக்கு முன்பதாக ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தரை அறியாதவர்கள், தெய்வம் என்றால் யார் என்று தெரியாதவர்கள், சமாதானமற்றவர்கள், ஆவி அசுத்த ஆவியை கட்டுண்டவர்களை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையிலே தம்முடைய ஊழியக்காரரை அவர் அனுப்பும் பொழுது சகல அதிகாரங்களை கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பினதினாலே இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் நிம்மதியும் ஆறுதலையும் கர்த்தர் கொடுத்தார். இங்கு பவுல் அந்த சகோதரியை அலற்றுகிற குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு போன பொழுது கீழே வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாமே. அவளுடைய எஜமானங்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கையை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். அங்கே கீழே வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் கொண்டு போன பொழுது நன்மை செய்த இந்த தேவ பிள்ளைகளை அடித்தார்கள். அவருடைய வஸ்திரத்தை அதாவது கிழித்து போட்டார்கள். அங்கே அவர்களை இருவரையும் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை விஸ்தரிக்காதபடிக்கு அவர்களை அதாவது என்ன தவறு செய்தார் என்று தவறை குற்றங்களை கண்டுபிடிக்காதபடிக்கு எந்த ஒரு அதாவது ஒருவித விசாரணையும் இல்லாமல் இந்த தேவ பிள்ளைகளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களை சிறைச்சாலையிலே கொண்டு போனார்கள். இன்னைக்கு உலக நாட்டிலே எங்கெடுத்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டும், மற்றவர்கள் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய தாகம், பெரிய அர்ப்பணிப்பு அநேக பிள்ளைகளுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் பெற்ற சந்தோஷம் இந்த வையகம் ஆண்டவர் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசையும் அபிஷேகமும் இருந்தபடியினால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருவரையும் சும்மா இருத்துவதில்லை. ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையிலே கொண்டு இந்த பவுலையும் சீலாவையும் அடைத்தார்கள். அதற்கு காவலாளிகளை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்று தொழு மரத்தில் தங்கள் கைகளும் கால்களும் பூட்டப்பட்டார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதாவது கைகளும் கால்களும் அதாவது கட்டிவிடலாம். ஆனால் தேவன் தந்த ஆத்துமாவும் தேவன் தந்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஆத்துமாவை ஒருவனாலும் பூட்ட முடியாது, ஒருவனாலும் கட்ட முடியாது என்பதை இந்த காலையிலே இந்த தேவ வசனத்தை வைத்து படிப்பிக்க ஆசைப்படுகிறேன். அவர்கள் தரிசனம் பெற்றவர்கள், அவர்கள் கர்த்தரால் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பாதத்திலே தங்களை அர்ப்பணித்ததினாலே நடந்த சம்பவம் என்னவென்றால் அவர்கள் தேவ ராத்திரியிலே ஜனங்கள் தூங்கி
தூங்கி நித்திரை கொண்டு அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது இந்த ஜெயில் சூப்பரண்டா இருக்கிற இந்த அதிகாரிகள் தூங்கி நித்திரை செய்யும் பொழுது இவர்களுடைய அந்த தரிசனத்தை கொடுத்த தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பாடினார்கள், தேவனை நோக்கி துதித்தார்கள். இந்த காலை வேளையிலே இந்த பவுலை போல சீலாவை போல இந்த நாளிலே குடும்ப வாழ்க்கையில தகர்ந்து போய் இருக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? காயப்பட்டு இருக்கிறீர்களா? காயம் கட்டக்கூடிய அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு என்ற அந்த பவுலுடைய சீலாவை போல ஆண்டவரை பாடி ஒன்று துதிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எரிகோ கோட்டையை துதித்து நாள் இடித்து எரிந்த தேவன், மாராவினுடைய தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன், இன்றைக்கு காலையிலே பவுலுடைய சீலாவுடைய ஆராதனை அவருடைய சரீரத்தில் அவருடைய கைகளிலே கால்களிலே கட்டப்பட்டிருந்த தொழுமரத்தை உடைத்தறிந்தார். 3ஆம் 4ஆம் காவல்கள் உடைத்தறியப்பட்டது. இந்த காலை வேளையிலே பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்தாவியானவராய் இருக்கிற கர்த்தர், பரிசுத்தாவியாய் இருக்கிற தேவன் அன்றைக்கு ராத்திரியிலே பவுலையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலையிலிருந்து தேவன் விடுவித்தார். காரணம் தரிசனம் உள்ள தேவ ஊழியர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். ஆதலால் எந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரன் அடைக்கப்படுகிறாரோ அந்த இடத்துல விடுவிக்கிற அபிஷேகம் உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். மறந்துவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது. ஆதலால் பவுல் துதித்து பாடி ஆராதித்த பொழுது விழித்தெளிந்தான் சிறைச்சாலை சூப்பரண்ட். தன்னுடைய கையில் வைத்திருந்த வாளை தன்னுடைய சரீரத்திற்கு நேராக குத்துவதற்கு அவன் எத்தனம் பண்ணின பொழுது பவுல் சொன்னான், உன்னுடைய ஜீவனுக்கு கேடொன்றும் செய்யாதே. நாங்கள் ஓடி ஒளிகிறவர்கள் அல்ல, நாங்கள் அதாவது திருட்டுத்தனமாய் ஓடி போகிறவர்கள் அல்ல. கர்த்தர் உண்மையுள்ளவன் என்று அறிந்து இந்த கனமான ஊழியத்திற்கு எங்களை அழைத்தார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே இந்த சத்திய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான விசுவாசிகள் மாத்திரமல்ல, சபை போதக பிதாக்களே, நானும் நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்காக பணி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. ஆதலால் பவுலும் சீலாவும் சொன்னார்கள், யார் எங்களை இந்த இடத்துல அடைச்சாங்களோ அவங்க வந்து எங்களை விஸ்தரிக்காதபடிக்கு நாங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக மாட்டோம் என்று அவர்கள் இந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரியாயிருக்கிற இந்த போலீஸ் சூப்பரிடத்தில் சொன்னார்கள். அந்த இடத்துல தரிசனம் பெற்ற தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே 3வது நடந்த சம்பவம், அந்த சிறைச்சாலையினுடைய சூப்பரண்ட் அதிகாரி கர்த்தர் சமூகத்தில் தன்னை குடும்பமாக ஒப்பு கொடுத்தான். சத்திய தெய்வமாகிய கிறிஸ்து யார் என்பதை பவுலையும் சீலாவையும் வைத்து அவன் உணர்ந்து கொண்டான். அவன் பவுலையும் சீலாவையும் வைத்து உணர்ந்து கொண்டான். ஏக சத்திய தெய்வம் கிறிஸ்து என்பதை ஜெயில் சூப்பரண்ட் உண்மையாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறையில கிடக்கிற கைதிகளை வா போ என்றுதான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த சிறையில கிடக்கிற கைதிகளாய் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களை பார்த்து, அருமையான தேவ பிள்ளையே, இந்த சிறைச்சாலை அதிகாரி சொல்லுகிறார், எஜமானன்மாரே, எஜமானன்மாரே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர் கேட்கிறார், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியாக தரிசனத்தை பெற்ற தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில 3வது இந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். அப்படி குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, அப்படி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டது. அவர்கள் குடும்பமாக ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். தங்களை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தார்கள். மக்கதோனியாக்காரன் அந்த தேவ ஊழியர்களை வருந்தி கேட்டுக்கொண்ட பொழுது 3 காரியங்கள் இந்த மக்கதோனியா தேசத்திற்கு வந்த பொழுது, இந்த பிலிப்பு பட்டணம் ஊடாக அவர்கள் நடந்து சென்ற பொழுது 3 காரியத்தை கர்த்தர் இந்த பவுலையும் சீலாவையும் வைத்து செய்தார்.
ஒன்று, இந்த அருமையான தேவ ஊழியர்கள் அந்த இடத்திற்கு வந்த பொழுது லீதியாவுடைய குடும்பமும் லீதியாவுடைய இருதயம் திறக்கப்பட்டது. இரண்டாவது, தன் எஜமானனுக்கு அதிக லாபத்தை ஈட்டி வந்த அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய அவளுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் கிடைத்தது. மூன்றாவது, ஜெயில் சூப்பரனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு நித்திய பரலோக ராஜ்யம் உண்டு என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பாவம் என்ன என்பது, பரிசுத்தம் என்ன என்பது, விசுவாசம் என்ன என்பது, சிலுவை என்ன என்பது, கிறிஸ்து யார் என்பதை பவுல் திட்டமாய் சீலாவும் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்தார்கள். இதுதான் குட் காஸ்பல், இதுதான் உண்மையான நற்செய்தி என்பதை இந்த காலையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை இயேசுவிடத்தில் வந்தா வியாதி குணமாகலாம், ஒருவேளை இயேசுவிடத்தில் வந்தா பொருளாதாரத்தினுடைய செழிப்பு வரலாம். அதல்ல சுவிசேஷம். கர்த்தராய் இருக்கிற இயேசு தன் பாவங்களுக்காக தன்னுடைய ஆதி மனிதனாய் இருக்கிற ஆதாம் செய்து போன பாவத்திற்கு பிராயச்சித்தமாக தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக இந்த பூமியிலே தன்னை ஒப்புக் கொடுத்து இந்த பூமிக்கு ரட்சிப்பை இலவசமாய் தந்ததுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாயோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையிலே நரகமும் பரலோகம் உண்டு. அந்த நித்திய பரலோக வீட்டுக்கு நாம் சென்று விடலாம். அந்த நித்திய பரலோக வீட்டுக்கு செல்வதற்கு தரிசனம் உள்ளவர்களாய், பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களையும் என்னையும் ஆற்றி தேற்று தரிசனம் உள்ள தேவ பிள்ளையாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதின நாளிலே தம்முடைய ஜனங்களுக்கு உடைய சத்திய வார்த்தையை அனுப்பினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனத்தை கேட்க, இதன்படி வாழ, இதன்படி வளர, பரிசுத்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபித்தார். கேட்ட வசனத்தின்படி வாழ வளர கிருபித்தார். ஆராதனுடைய பாடல்கள், ஆராதனைகள், அப்பா சத்திய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தின ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆசீர்வாதத்திற்கு தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை என்றும் என்றும் சகல நாளும் நிறைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you.